பயத்தின் ஆவி நம்மை விட்டு நீங்க செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று அநேகர் உலகத்தின் மீது அநேக பயங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் தேவனுடைய பாதையில் நம்மை மாற்றுவோமானால் நிச்சயம் பயம் நம்மை விட்டு நீங்கும். நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் என்று. இன்றைக்கு தோல்வியின் பயம், எதிர்கால பயம், நிராகரிக்கப்படும் என்ற பயம், தனிமையில் பயம், மரண பயம், நோய்கள் நிறையும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல பயங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்குகிறதா? வேதம் மிக ஆழமாக சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்குள் இருந்தால் பயம் நிச்சயம் நம்மை விட்டு வெளியேறி போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பயம் நம்மை ஆளுகை செய்ய முடியாத காரணத்தினால் நாம் தேவனுக்குள் நின்று அவருக்கு பயந்திருப்போமானால் நிச்சயம் பயத்தின் ஆவி நம்மை விட்டு தேவன் நீக்குவார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன்.